யாத்திராகமம் 11 முதல் 13 வரை நாம் வரும்போது யாத்திராகமத்தின் விளிம்பிலேயே நாம் நிற்கிறோம். பல வருடங்களாக இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைகளாக்கப்பட்டுள்ளனர். செங்கற்களை உருவாக்குதல், கடினமான எஜமானர்களுக்கு சேவை செய்தல், விடுதலைக்காக கடவுளிடம் கூப்பிடுதல். தேவன் ஏற்கனவே 9 வாதைகளை அனுப்பியிருக்கிறார். ஒவ்வொன்றும் எகிப்தின் தெய்வங்களை விட வலிமை மிக்கவர் என்றும் பார்வோனின் கர்வத்தை விட பொறுமையானவர் என்றும் காட்டுகின்றன. ஒவ்வொரு முறையும் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். நிலத்தை இருள் மூடுவதையும், ஆலங்கட்டி மழை பயிர்கள், தவளைகள், வெட்டுக்கிளிகள் மற்றும் எல்லா இடங்களிலும் நோயை அழிப்பதையும் அவர் கண்டார். இன்னும் அவர் இல்லை என்று கூறுகிறார். இந்த 3 அத்தியாயங்களும் திருப்புமுனை. யாத்திராகமம் 11 கடவுள் இறுதி வாதையை அறிவிக்கிறார். முதற்பேறானவரின் மரணம். இது கனமானது, அது நிதானமானது, மேலும் பாவம் மற்றும் கலகத்திற்கு உண்மையில் ஒரு விலை உள்ளது என்பதைக் காட்டுகிறது. ஆனால் அதே நேரத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பு மற்றும் இரக்கத்தின் ஒரு வழியை ஆயத்தம் செய்கிறார். யாத்திராகமம் 12 அவர் பஸ்காவுக்கான விரிவான அறிவுறுத்தல்களை வழங்குகிறார். களங்கமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி, கதவு கம்பங்களில் இரத்தம், அவசரமாக சாப்பிடப்பட்ட உணவு, நகரத் தயாராக உள்ளது. அந்த ஆட்டுக்குட்டியும் அந்த இரவும் அவர்கள் என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும் ஒரு அடையாளமாக மாறும். யாத்திராகமம் 13 பின்னர் அற்புதத்திற்குப் பிறகு என்ன நடக்கிறது என்பதைக் காட்டுகிறது. கடவுள் இஸ்ரவேலை நினைவுகூரவும், தங்கள் முதற்பேறான குழந்தையை புனிதப்படுத்தவும், பகலில் மேகத்தின் தூணினாலும் இரவில் நெருப்பின் தூணினாலும் அவர்களை வெளியே அழைத்துச் செல்லும்போது அவரை பின்பற்றவும் கேட்கிறார். நாங்கள் படிக்கும்போது, நீங்கள் வடிவங்களைக் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடவுள் எச்சரிக்கிறார். கடவுள் தப்பிக்க ஒரு வழியை வழங்குகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை நினைவில் கொள்ளவும், அவர் செய்ததன் காரணமாக வித்தியாசமாக வாழவும் கேட்கிறார். இந்த அத்தியாயங்கள் பண்டைய வரலாறு மட்டுமல்ல, அவை உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை நேரடியாக சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் இன்று நம் வாழ்வில் எகிப்து எப்படி இருக்கிறதோ அதிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க முடியும் என்று நம்ப அவை நம்மை அழைக்கின்றன. யாத்திராகமம் 11 கர்த்தர் அதை தெளிவுபடுத்துகிறார். மேலும் ஒரு வாதை வருகிறது. இதற்குப் பிறகு பார்வோன் இறுதியாக இஸ்ரவேலரை விட்டுவிடுவார். அத்தியாயம் குறுகியது, ஆனால் அது நிறைய எடையைக் கொண்டுள்ளது. நள்ளிரவில் அவர் எகிப்தின் நடுவில் புறப்படுவார் என்றும், எகிப்து தேசத்திலுள்ள முதற்பேறான அனைவரும் பார்வோனின் முதற்பேறான முதல் தாழ்ந்த ஊழியக்காரனின் முதற்பேறான வரை இறந்து போவார் என்றும் தேவன் மோசேயிடம் கூறுகிறார். இது படிக்க கடினமான விஷயம், ஆனால் கடவுள் பாவம், ஒடுக்குமுறை மற்றும் அவரது வார்த்தைக்கு எதிராக பிடிவாதமான கலகத்துடன் விளையாடவில்லை என்பதை அது நமக்கு நினைவூட்டுகிறது. அதே சமயத்தில் இஸ்ரவேலர்களிடையே ஆச்சரியமான ஒன்று நடக்கிறது. கர்த்தர் எகிப்தியரின் பார்வையில் அவர்களுக்கு தயவு செய்கிறார். எகிப்து மக்கள் மோசேயை ஒரு பெரிய மனிதராக மதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் வெள்ளி, பொன், ஆடை ஆகியவற்றை கொடுக்க மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். தேவன் இஸ்ரவேலரை விடுவிக்கிறார் மட்டுமல்ல, அவர்கள் வெளியேறும்போது அவர் அவர்களுக்கு வழங்குகிறார். அந்த வருட அடிமைத்தனம் அவர்களுடன் வெறுங்கையுடன் முடிவடையாது. இது தேவனுடைய நீதி மற்றும் அவருடைய இரக்கத்தின் ஒரு படம். மோசே தைரியமாக பார்வோனிடம் போய் என்ன நடக்கும் என்பதை சரியாகச் சொல்கிறார். அவர் அதை தண்ணீர் ஊற்றவில்லை. கடவுளின் வார்த்தைகளுக்கு அவர் மன்னிப்பு கேட்கவில்லை. ஆனாலும் பார்வோனின் இருதயம் இன்னும் கடினமாயிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம். கர்த்தர் என்னை எச்சரிக்கும்போது அல்லது என்னை திருத்தும்போது நான் எவ்வாறு பதிலளிப்பது? நான் மென்மையாகிறேனா அல்லது பார்வோனைப் போல தோன்றுகிறேனா? கர்த்தர் பொறுமையானவர், ஆனால் அவர் நீதியிலும் தீவிரமானவர். யாத்திராகமம் 11 கடவுளின் குரலை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும், அவர் நம்மை எச்சரிக்கும்போது அவர் நம்மை நேசிக்கிறார் மற்றும் அடுத்து என்ன வரப்போகிறது என்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் என்பதை நம்பவும் நம்மை அழைக்கிறது. யாத்திராகமம் 11 விட்டு வெளியேறுவதற்கு முன்பு நான் மெதுவாக பார்வோனின் இருதயத்தைப் பற்றி உண்மையில் சிந்திக்க விரும்புகிறேன். அவர் 9 வாதைகளைக் கண்டுள்ளார். அவர் தனது சொந்த நிலம் நொறுங்குவதை பார்த்திருக்கிறார். பயிர்கள் பாழடைந்து, விலங்குகள் இறக்கின்றன, மக்கள் துன்பப்படுகிறார்கள்.
மோசே தன்னை திரும்ப திரும்ப எச்சரிப்பதை அவர் பார்த்திருக்கிறார். தன்னுக்காக ஜெபிக்கும்படி மோசேயிடம் பல தடவைகள் கேட்டிருக்கிறார். ஆனாலும் அழுத்தம் நீங்கியவுடன் அவரது இதயம் மீண்டும் கடினமாகிறது. இதை படித்து பார்வோன் மிகவும் முட்டாள் என்று நினைப்பது எளிது. ஆனால் வேதத்தின் சக்தியின் ஒரு பகுதி என்னவென்றால், அது ஒரு கண்ணாடியாக மாறி மெதுவாக கேட்கிறது, என் இருதயம் எங்கே கடினமாக இருக்கிறது? சில நேரங்களில் கடவுள் நம் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனைகளுக்கு முன் சிறிய எச்சரிக்கைகளை நமக்கு வழங்குகிறார். இது ஒரு பழக்கத்தை மாற்றுவதற்கும், ஒருவரை மன்னிப்பதற்கும், தேவாலயத்திற்கு திரும்புவதற்கும், நம் ஆவியை புண்படுத்தும் ஒன்றிலிருந்து விலகிச் செல்வதற்கும் ஒரு தூண்டுதலாக இருக்கலாம். அந்த தூண்டுதல்களை நாம் ஒதுக்கித் தள்ளிவிட்டால், பார்வோனைப் போலவே நாமும் மெதுவாக ஆன்மீக ரீதியில் மரத்துப் போவோம். யாத்திராகமம் 11 கடவுளை புறக்கணிப்பது பார்வோனை மட்டும் பாதிக்காது என்பதைக் காட்டுகிறது, இது ஒரு முழு தேசத்தையும் பாதிக்கிறது. எங்கள் தேர்வுகள் நாம் உணர்ந்ததை விட வெளிப்புறமாக சிற்றலையாக உள்ளன. ஆனால் இங்கே நம்பிக்கையும் இருக்கிறது. அதே நேரத்தில் பார்வோனின் இருதயம் கடினமாகிறது. தேவன் எகிப்தியர்களிடையே தம்முடைய ஜனங்களை நோக்கி இருதயங்களை மென்மையாக்குகிறார். இஸ்ரவேலர்கள் குற்றவாளிகளிடமிருந்து தப்பிச் செல்லவில்லை, ஆனால் எகிப்தியர்கள் உண்மையில் மதிக்கும் மற்றும் பரிசுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும் ஒரு ஜனமாக தேசத்தை விட்டு வெளியேறப் போகிறார்கள். தேவன் எப்போதும் நாம் பார்க்க முடியாத விட அதிகமான இருதயங்களிலும் அதிக இடங்களிலும் வேலை செய்கிறார். ஆகவே யாத்திராகமம் 11-ஐ வாசிக்கையில், எஜமானே, எங்கெல்லாம் என் இருதயம் பிடிவாதமாக மாறுகிறதோ அங்கெல்லாம் மென்மையாக்குங்கள் என்று நாம் கேட்கலாம். உமது எச்சரிக்கைகளை முன்கூட்டியே கேட்க எனக்கு உதவுங்கள். வலி பெரிதாகி வருவதற்கு முன்பு பணிவைத் தேர்ந்தெடுக்க எனக்கு உதவுங்கள். யாத்திராகமம் 11 நள்ளிரவில் எல்லாம் கட்டமைக்கப்படுகிறது என்ற உணர்வுடன் முடிவடைகிறது. கடவுள் பேசினார். மோசே எச்சரித்துள்ளார். எகிப்து கேட்கவில்லை. இஸ்ரேல் தயார் நிலையில் உள்ளது. அந்த இரவை நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நகரம் ஒரே மாதிரியாக இருக்கிறது, அரண்மனை ஒரே மாதிரியாக இருக்கிறது, தெருக்கள் மற்றும் வீடுகள் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் ஆன்மீக ரீதியாக எல்லாம் மாறப்போகிறது. சில நேரங்களில் நமது மிகப்பெரிய ஆன்மீக திருப்புமுனைகள் வெளியில் இருந்து வியத்தகு முறையில் தோன்றாது. இது மற்றொரு இரவு. ஆனால் கண்ணுக்குத் தெரியாத உலகில் கடவுள் நகர்கிறார். இஸ்ரவேலை பொறுத்தவரை அவர்களின் பங்கு நம்புவதும் தயாராக இருப்பதும் ஆகும். பஸ்காவின் அனைத்து விவரங்களும் அவர்களுக்கு இன்னும் தெரியாது. அது அதிகாரம் 12 வருகிறது. ஆனால் கடவுள் செயல்படப் போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆன்மீக ரீதியில் நள்ளிரவின் விளிம்பில் வாழ்வதற்கு என்ன அர்த்தம் என்று நான் சிந்திக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் நீண்ட காலமாக எதையாவது விடுவிக்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு பழக்கம், ஒரு சூழ்நிலை, ஒரு சுமை. எதுவும் நடக்கவில்லை என்று உணர முடியும். யாத்திராகமம் 11 கடவுளின் நேரம் சரியாக உள்ளது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அவர் இன்னும் ஒரு பிள்ளை என்று சொல்லும்போது அவர் யூகிக்கவில்லை, அவரிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நன்றாக புரிந்து கொள்ளவும் இந்த அதிகாரம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. இறுதி பிள்ளை முதற்பேறான குழந்தையின் மரணத்தை உள்ளடக்கியது. ஆனால் அடுத்த அத்தியாயத்தில் தேவன் ஒரு மாற்றீட்டை வழங்குவதைக் காண்போம். ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவருக்கு சொந்தமான வீடுகளை குறிக்கும். இவையனைத்தும் பிதாவின் முதற்பேறான கிறிஸ்துவை முன்னோக்கி சுட்டிக்காட்டுகின்றன. அவர் தம்முடைய சொந்த உயிரைக் கொடுப்பார். இதனால் ஆவிக்குரிய மரணம் நம்மை கடந்து செல்லும். யாத்திராகமம் 11 முடிவில் நாம் இடைநிறுத்தும்போது இந்த கேள்வியை நம் இருதயங்களில் உட்கார அனுமதிக்கலாம். நள்ளிரவு வருவதற்கு முன்பு, அற்புதத்தைக் காண்பதற்கு முன்பு நான் கடவுளை நம்பி அவருக்கு கீழ்ப்படிய தயாராக இருக்கிறேனா? இப்போது நாம் பழைய ஏற்பாட்டின் மிக முக்கியமான அதிகாரங்களில் ஒன்றான யாத்திராகமம் 12 அடியெடுத்து வைக்கிறோம். தேவன் இறுதிவாதியை மட்டும் அனுப்பவில்லை, அதிலிருந்து பாதுகாக்கப்பட அவர் தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த மாதம் உங்களுக்கு மாதங்களின் தொடக்கமாக இருக்கும் என்று அவர்களின் நாட்காட்டியை மாற்றியமைப்பதன் மூலம் அவர் தொடங்குகிறார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அவர் என்ன செய்யப் போகிறார் என்பது மிகவும் முக்கியமானது. அவர்களின் முழு நேர உணர்வும் அதைச் சுற்றி வரும்.
பின்னர் அவர் பஸ்காவுக்கான மாதிரியை கொடுக்கிறார். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டுக்குட்டியை களங்கமில்லாமல் எடுத்து அவர்களுடன் வைத்து பின்னர் மாலையில் அதை கொல்ல வேண்டும். அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் சிலவற்றை தங்கள் வீட்டின் கதவுகம்பங்களிலும் அஞ்சலிகளிலும் வைக்க வேண்டும். உள்ளே நெருப்பில் வறுத்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடுகிறார்கள். புளிப்பில்லாத ரொட்டி மற்றும் கசப்பான மூலிகைகள் ஆடை அணிந்து அவசரமாக புறப்பட தயாராக இருக்கிறார்கள். இது முதலில் விசித்திரமாகத் தோன்றலாம், ஆனால் ஒவ்வொரு விவரமும் ஏதாவது கற்பிக்கிறது. ஆட்டுக்குட்டி கரை இல்லாததாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் பரிபூரணமான பாவமற்ற வாழ்க்கையை சுட்டிக்காட்ட வேண்டும். கதவுகளிலுள்ள இரத்தம் ஒரு அடையாளம். கர்த்தர் இரத்தத்தை காணும்போது அவர் அந்த வீட்டை கடந்து போவார். அவர்கள் மேல் வாதை இராது. உள்ளே உள்ளவர்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பது பற்றியது அல்ல, அவர்கள் இரத்தத்தின் பாதுகாப்பின் கீழ் இருக்கிறார்களா என்பது பற்றியது. கசப்பான மூலிகைகள் அடிமைத்தனத்தின் கசப்பை அவர்களுக்கு நினைவூட்டுகின்றன. புளிப்பில்லாத ரொட்டி அவசரத்தையும் தூய்மையையும் சுட்டிக்காட்டுகிறது. மாவு உயர நேரமில்லை. நம்மை பொறுத்தவரை இந்த அத்தியாயம் செய்தியை சத்துகிறது. நாம் நமது சொந்த பலத்தால் அல்ல, ஆனால் ஆட்டுக்குட்டியானவரால் இரட்சிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து நமது பஸ்கா. அவருடைய இரத்தம் அவருடைய பாவநிவர்த்தி பலி நமக்கும் ஆவிக்குரிய மரணத்திற்கும் இடையில் நிற்கிறது. இல்லையெனில் அது நம்முடையதாக இருக்கும். நமக்கு கேள்வி, நான் பரிபூரணனா? அல்ல. ஆனால் நான் அவருடைய பாதுகாப்பின் கீழ் வரவும் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய பலி என்னை மூடட்டவும் தயாராக இருக்கிறேனா? இஸ்ரவேலர் தங்கள் கதவுகளுக்கு வர்ணம் பூசி அவர் கட்டளையிட்டபடியே உணவை சாப்பிட்டதன் மூலம் தங்கள் விசுவாசத்தை காட்டினர். இன்று கிறிஸ்துவுடன் உடன்படிக்கைகளை செய்து கடைப்பிடிப்பதன் மூலம் நம் விசுவாசத்தை காட்டுகிறோம். பஸ்கா இரவு வெளிவரும்போது ஒரே நேரத்தில் 2 விஷயங்கள் நடக்கின்றன. எகிப்தில் நியாயத்தீர்ப்பு மற்றும் இரத்தத்தால் மூடப்பட்ட வீடுகளில் பாதுகாப்பு. நள்ளிரவில் கர்த்தர் எகிப்து தேசத்திலுள்ள முதற்பேறான அனைவரையும் அடிக்கிறார். நாங்கள் துக்கத்தில் வசிக்கவில்லை, ஆனால் இது ஒரு உண்மையான பேரழிவு தரும் இரவு என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஒரு காலத்தில் வாழ்வு மற்றும் மரணத்தின் மீது அதிகாரம் கோரிய பார்வோன் இப்போது தனது சொந்த வீட்டில் இழப்பின் வேதனையை உணர்கிறார். எகிப்தில் ஒரு பெரிய கூக்குரல் நிறைந்தது. ஏனென்றால் ஒருவனும் மரிக்காத ஒரு வீடு இல்லையூர். கடவுளை நிராகரிப்பது உண்மையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதே இது ஒரு நிதானமான நினைவூட்டல். ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரவேலர் வீடுகளில் அமைதியான பாதுகாப்பு இருக்கிறது. இரத்தம் கதவை குறிக்கும் இடத்தில் அழிப்பவர் உள்ளே நுழைவதில்லை. தேவன் வாக்குறுதியளித்ததைச் சரியாகச் செய்வார் என்று நம்பி ஆடை அணிந்து தயாராக காத்திருந்தார்கள். அவர் செய்கிறார். பார்வோன் கடைசியில் இரவில் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து எழுந்து வெளியே போகச் சொல்கிறான். உங்கள் மந்தைகளையும் ஆடு மாடுகளையும் உங்கள் பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு என்னையும் ஆசீர்வதிக்கும்படி சொல்கிறான். இஸ்ரவேலர்கள் இனி தங்கினால் எல்லாரும் இறந்து விடுவார்கள் என்று பயந்து அவசரப்படும்படி எகிப்தியர் அவர்களை வற்புறுத்துகிறார்கள். இஸ்ரவேல் அவசரமாக புறப்படுகிறார்கள். எழுந்திருக்க நேரமில்லாத மாவையும் எகிப்தியர்கள் அவர்களுக்கு கொடுத்த பொக்கிஷங்களையும் சுமந்து செல்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை இந்த அத்தியாயம் வரவிருக்கும் நியாயத்தீர்ப்பு நாள் உள்ளது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவில் பாதுகாப்பின் ஒரு உறுதியான இடமும் உள்ளது. தீமையை நியாயந்தீர்க்கும் அதே கடவுள் தப்பிக்க ஒரு வழியையும் வழங்குகிறார். வேறுபாடு யார் சிறந்தவர் என்பதல்ல, ஆனால் யார் அவருடைய வழியை நம்பவும் கீழ்ப்படிவதற்கும் தேர்ந்தெடுத்துள்ளனர். இஸ்ரவேலரைப் போலவே நாம் ஒவ்வொரு விவரத்தையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நாம் வீட்டில் உடன்படிக்கையால் குறிக்கப்பட்ட கதவுக்கு பின்னால் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தை நம்பி ஓ என்று கடவுள் சொல்லும்போது நகரத் தயாராக இருக்க தேர்வு செய்யலாம். முதல் பஸ்கா எல்லோரும் விரைவாக மறந்துவிடும் ஒரு முறை வியத்தகு தருணமாக இருக்க தேவன் விரும்பவில்லை. யாத்திராகமம் 12 பஸ்காவை என்றென்றும் நினைவுச்சின்னமாக வைத்திருக்குமாறு அவர் இஸ்ரவேலருக்கு கட்டளையிடுகிறார். புளிப்பில்லாத அப்பத்தின் பண்டிகையையும் அவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். 7 நாளைக்கு அவர்கள் புளித்த மாவு இல்லாத அப்பத்தை புசித்து தங்கள் வீடுகளிலிருந்து புளித்த மாவு சகலத்தையும் அகற்றுவார்கள். அவர் அவர்களை எகிப்திலிருந்து அவசரமாக எப்படி வெளியே கொண்டு வந்தார் என்பதற்கு வருடாந்திர நினைவூட்டலாக இது அர்த்தப்படுத்தப்பட்டுள்ளது.
நாம் ஏன் இதைச் செய்கிறோம் என்று அவர்களின் பிள்ளைகள் கேட்கும்போது அவர்கள் கடவுளின் விடுதலையின் கதையுடன் பதிலளிக்க வேண்டும். இந்த முறை அனுபவம் பின்னர் நினைவு சக்தி வாய்ந்தது. வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியவுடன் ஆன்மீக அனுபவங்களை நாம் எவ்வளவு எளிதாக மறக்கிறோம் என்பது கடவுளுக்குத் தெரியும். எனவே அவர் இஸ்ரவேலின் நாட்காட்டியில் தாளங்களை உருவாக்குகிறார். அவர்கள் கதையை மீண்டும் மீண்டும் ஒத்திகை பார்க்க உதவுகிறார். ஒவ்வொரு வருஷமும் புளித்த மாவை சுத்தம் செய்து புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடும்போது கடவுள் அவர்களுடைய வீடுகளைக் கடந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்த இரவை அவர்கள் நினைவு கூர்கிறார்கள். அவர்கள் பலியிடும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் ஒரு நாள் வரப்போகும் ஒரு பெரிய ஆட்டுக்குட்டிக்கு அவர்களை முன்னோக்கி சுட்டிக்காட்டுகிறது. நம் வாழ்வில் நியமங்கள் மற்றும் எளிய மீண்டும் மீண்டும் நடைமுறைகள் மூலம் அவரை நினைவுகூர கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வாராந்திர சடங்கு, ஆலய வழிபாடு, தினசரி வேத படிப்பு மற்றும் ஜெபம் இவை நமது நினைவுகூரல் விருந்துகள். நான் இதை முன்பே கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று நாம் நினைக்கலாம், ஆனால் அதுதான் புள்ளி. இயேசு கிறிஸ்துவின் கதை மற்றும் அவரது விடுதலை மீண்டும் மீண்டும் நம்மில் ஊற வேண்டும். இஸ்ரவேல் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கும்படி சொல்லப்பட்டதைப் போலவே அடுத்த தலைமுறைக்கு கதையைச் சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். இரட்சகர் நமது குடும்பத்தை, நமது இருதயத்தையும் நமது வாழ்க்கையையும் எவ்வாறு வழங்கினார்? யாத்திராகமம் 12 நினைவில் கொள்வது விருப்பமானது அல்ல என்று நமக்கு கற்பிக்கிறது. கடவுள் நம் விசுவாசத்தை எவ்வாறு உயிருடன் வைத்திருக்கிறார் என்பதன் ஒரு பகுதியாகும். யாத்திராகமம் 13க்குள் நகர்ந்து கடவுள் ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். இஸ்ரவேல் என்பது மனிதன் மற்றும் மிருகத்தின் முதற்பேறான அனைவரையும் கர்த்தருக்கு பரிசுத்தப்படுத்த அல்லது ஒதுக்க வேண்டும். முதற்பேறான ஆண்கள் அவனுக்கே உரியவர்கள். சில மிருகங்கள் பலியிடப்படும், மற்றவர்கள் மீட்கப்படுவார்கள். மனித முதற்பேறான மகன்கள் கொல்லப்படுவதில்லை. தங்களிடத்தில் ஒரு விலங்கை பலியிடுவதன் மூலம் அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். இது நாம் பார்த்த அதே பாடத்தை தொடர்கிறது. குழந்தை வாழ ஒரு மாற்று நிற்கிறது. கடவுள் இஸ்ரவேலர்களுக்கு அவர்களின் வாழ்க்கை சொந்தமானவை அல்ல, அவர்கள் ஒரு விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கற்பிக்கிறார். முதற்பேரானை பிரதிஷ்டை செய்வது இஸ்ரவேலரின் விடுதலை ஒரு தற்செயல் அல்ல என்பதை நினைவில் வைப்பதற்கு உதவும் ஒரு வழியாகும். பஸ்கா இரவில் தேவன் அவர்களுடைய மூத்த குமாரனை காப்பாற்றினார். எனவே அந்த கட்டத்தில் இருந்து ஒவ்வொரு முறையும் ஒரு முதற்பேறான மிருகம் பிறக்கும்போது இந்த வாழ்க்கை கடவுளிடமிருந்து கிடைத்த பரிசு. அவர் செய்ததை நாங்கள் நினைவு கூர்கிறோம். ஹூட் பிரதிஷ்டையின் ஒவ்வொரு செயலும் கடவுள்தான் எல்லாவற்றையும் மீட்பவர், வழங்கி சொந்தமானவர் என்பதற்கு அமைதியான சாட்சியமாகும். எங்களைப் பொறுத்தவரை இந்த நியமம் வெறுமனே முதற்பேறானவை தாண்டி நீண்டுள்ளது. ஒரு விதத்தில் நம்மிடம் உள்ள அனைத்தும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது போல வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். நமது நேரம், நமது திறமைகள், நமது பணம், நமது ஆற்றல், நமது குடும்பங்கள். நம்மை கட்டுப்படுத்த அவர் இதை கேட்கவில்லை, ஆனால் நம்மை விடுவிக்கவே கேட்கிறார். என் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது என்பதை நான் நினைவில் கொள்ளும்போது பொறுப்பில் இருப்பதைப் பற்றி குறைவாகவும் உண்மையாக இருப்பதைப் பற்றி நான் அதிகமாகவும் கவலைப்படுகிறேன். நான் கேட்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்ததை நான் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீர்? யாத்திராகமம் 13 மீட்கப்பட்ட மக்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மக்களாக அழைக்கப்படுகிறார்கள் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. யாத்திராகமம் 13 புளிப்பில்லாத அப்பத்தின் பண்டிகையை கடைபிடிக்கவும் எகிப்திலிருந்து வலுவான கரத்துடன் தங்கள் விடுதலையை நினைவுகூருமாறும் கடவுள் மீண்டும் இஸ்ரவேலரிடம் கூறுகிறார். இது என்ன என்று தங்கள் பிள்ளைகள் கேட்கும்போது கர்த்தர் தங்களை அடிமைத்தனத்திலிருந்து எப்படி வெளியே கொண்டு வந்தார் என்ற கதையுடன் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பாக பெற்றோரிடம் கூறுகிறார். இந்த அனுசரிப்புகளைப் பற்றி அவர்களின் கையில் ஒரு அடையாளம் அல்லது அவர்களின் கண்களுக்கு இடையில் முன்புறங்கள் போல சிந்திக்கச் சொல்கிறார். எப்போதும் நெருக்கமான, எப்போதும் அவர்களுக்கு முன்னால். ஒரு குடும்பத்தின் வழியாக விசுவாசம் எவ்வாறு நகர வேண்டும் என்பதற்கான அழகான படம் இது. கடவுள் சொல்லவில்லை, உங்கள் குழந்தைகளை கீழ்ப்படிந்து நடக்க சொல்லுங்கள் ஜூட். அவர்களிடம் கதையைச் சொல்லுங்கள். நான் உனக்காக என்ன செய்தேன் என்று சொல்லுங்கள் ஜூட். ஒரு பிள்ளை தங்கள் பெற்றோர் புளித்த மாவைச் சுத்தம் செய்வதையும் தட்டையான ரொட்டியை சாப்பிடுவதையும் முதற்பேறானவரை ஒதுக்கி வைத்து
பின்பு ஏன் என்று கேட்பதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள். அந்த கேள்வி ஒரு பரிசு. இது சாட்சியத்திற்கான கதவைத் திறக்கிறது. பதில் ஒரு சொற்பொழிவு அல்ல, இது ஒரு தனிப்பட்ட சாட்சி. கையின் பலத்தால் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள். இன்று நம் வீடுகளில் நாம் அதே முறையை பின்பற்றலாம். நாம் ஒன்றாக ஜெபிக்கும்போது, வேதவசனங்களை வாசிக்கும்போது, சடங்குகளை எடுத்துக்கொள்ளும்போது, மற்றவர்களுக்கு சேவை செய்யும்போது அல்லது ஆலயத்திற்குச் செல்லும்போது, நம் பிள்ளைகள், நாம் ஏன் இதைச் செய்கிறோம் என்று கேட்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவித்தார். ஏனெனில் அவர் நம்மை நேசிக்கிறார். ஏனெனில் நாம் அவரை நினைவு கூர்கிறோம். நமக்கு சரியான வார்த்தைகள் தேவையில்லை, நமக்கு நேர்மையானவர்கள் மட்டுமே தேவை. யாத்திராகமம் 13 அடுத்த தலைமுறைக்கு கற்பிப்பது வெறுமனே விதிகளைப் பற்றியது அல்ல என்பதைக் காட்டுகிறது. இது கடவுளின் கிருபையின் கதையை ஒத்திகை பார்ப்பது பற்றியது. மீண்டும் மீண்டும் அது எங்கள் குடும்பம் யார் என்பதன் ஒரு பகுதியாக மாறும் வரை. யாத்திராகமம் 13 வேதம் அனைத்திலும் மிகவும் ஆறுதலளிக்கும் படங்களில் ஒன்றுடன் முடிவடைகிறது. தேவன் தாமே தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக செல்கிறார். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்படும்போது கடவுள் பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாக குறுகிய வழியே வழிநடத்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் இன்னும் அந்த போருக்கு தயாராக இல்லை என்று அவருக்குத் தெரியும். அதற்குப் பதிலாக வனாந்தரத்தின் வழியாக நீண்ட பாதையில் அவர்களை வழிநடத்துகிறார். அவர் வழியைச் சுட்டிக்காட்டி மறைந்துவிடவில்லை. அவர் அவர்களுடன் பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்புத் தூணாகவும் செல்கிறார். அவர் தூணை ஜனங்களுக்கு முன்பாக எடுக்கவில்லை என்று வேதம் கூறுகிறது. நான் அதை விரும்புகிறேன். கடவுள் இஸ்ரவேலரை காப்பாற்றி, நல்ல அதிர்ஷ்டம், கானானில் சந்திப்போம் என்று சொல்லவில்லை. அவர் படிப்படியாக அவர்களை வழிநடத்துகிறார். மேகம் பகலில் நிழலை கொடுக்கிறது, நெருப்பு இரவில் வெளிச்சம் தருகிறது. தூண் இருக்கும்போது அவர்கள் முகாமிடலாம் மற்றும் தூண் நகரும்போது நகரலாம். பாதை விசித்திரமாகவோ அல்லது அவர்கள் எதிர்பார்த்ததை விட நீண்டதாகவோ தோன்றினாலும் அவர்கள் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. எங்களுக்கும் இதுவே பொருந்தும். சில நேரங்களில் கடவுள் நமக்கு அர்த்தமில்லாத பாதைகளில் நம்மை வழிநடத்துகிறார். பாலைவனங்கள் வழியாக, தடைகளைச் சுற்றி, நாம் தேர்ந்தெடுத்த குறுக்கு வழிகளிலிருந்து விலகி. ஆனால் நாம் பார்க்க முடியாத ஆபத்துகளை அவர் காண்கிறார். அவர் வழியில் தனது பிரசன்னத்தை வாக்குறுதியளிக்கிறார். நம்மை பொறுத்தவரை பரிசுத்த ஆவியானவர் மேகம் மற்றும் நெருப்பின் தூண் போன்றவர். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்போது நம்மை ஆறுதலளிக்கிறது, வழிநடத்துகிறது, எச்சரிக்கிறது, வழிநடத்துகிறது. வானத்தில் காணக்கூடிய ஒரு தூணை நாம் காணாமல் இருக்கலாம், ஆனால் பதிவுகள், தூண்டுதல்கள் மற்றும் அமைதியான அமைதியை நம்மால் உணர முடியும். தேவன் நகர்த்தச் சொல்லும்போது நாம் நகர்த்த தயாராக இருந்தால், அவர் தங்குங்கள் என்று சொல்லும்போது தங்குங்கள். பின்னர் வனாந்தரம் கூட அற்புதங்களின் இடமாக மாறும். யாத்திராகமம் 11 முதல் 13 வரை ஒட்டுமொத்தமாக ஆட்டுக்குட்டியானவரை நம்பவும், விடுதலையை நினைவுகூரவும், நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும், கர்த்தர் எங்கு வழிநடத்துகிறாரோ அங்கெல்லாம் அவரை பின்பற்றவும் நம்மை அழைக்கிறது.